மட்டும் படிக்கக்கூடாது, ஒரு மனிதனை படிங்க. ஒரு மனிதனை படித்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி வரணும்னு நமக்கே தெரியும். அதனால தான் மாதாவிடத்திலும் பிதாவிடத்திலும் படிக்கணும். நாங்கள் என் கூட ஒரு 2 நிமிஷம் ஒரு வீட்டுக்கு வாங்க. வாசல் கதவை திறந்துருக்குது, நம்ம உள்ளே போகிறோம். ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டைனிங் டேபிள். அப்பா அப்படி உட்காந்துங்கிறார். இதில் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உட்காந்துங்கிறான். அம்மா அடுப்பங்கரையில் விறகு அடுப்பு, சிலிண்டர் கிடையாது, விறகு அடுப்பு. அதில் ரொட்டி தயார் பண்ணுது அந்த அம்மா. உடம்பு வேறு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அந்த ரொட்டியை கொண்டாந்து தட்டில் வைக்கிறாங்க. அப்பா தட்டில் பிள்ளை பார்க்குறாரு, கண்ணை மூடுறாரு. ஏன் அவ்வளவு கரையர்னு தீஞ்சு போச்சு. என்னப்பா இவ்வளோ கரையர்னு இருக்குது அப்படின்னாரு. ஆனால் அப்பா அவனுடைய பதில் என்ன தெரியுமா? அம்மா காதுபட சொல்கிறார், மணி ரொட்டி ரொம்ப முருகலாக பண்ணிட்டியோ, சூப்பர், அருமையாக அருமையாக இருக்குது, எங்கேயும் கிடைக்காது இது மாதிரி. முருகல்னார். பிள்ளை சொல்கிறான், கருகல் நீ முருகல். அப்போது பிள்ளைக்கு மட்டும் அப்பா சொன்னார், மெல்ல சொன்னார், அடே அம்மாவுக்கு உடம்பு சரியாயில்லாட்டாலும் மறுக்காம நமக்கு தயார் பண்ணி கொடுத்தாலே இந்த ரொட்டியை, இதுவும் நான் கருகிவிட்டது என்று சொன்னால் ஏற்கனவே எரிகிற அடுப்பில் முகம் கருகி கொண்டிருக்கிறாள். இந்த வார்த்தை அவளை மனம் கருக வைத்துவிடும்.